வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஒரு ஆளை போடுங்க. ஆண்டவன் தான் சுடல ஐயா சுடல, ஆண்டவன் சுடல ஐயா ஓடாங்கி வடிவம் கொண்டு வருகிற வேளையில கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. கும்பிட போன தெய்வம் நீங்க எல்லாரும் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. அதோடு இந்த சிறப்பான வேளையிலே சிறப்பான அப்படி எல்லாரும் நின்னுங்க. பாடும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த ஆமா பாசத்திற்குரிய நம்ம மேல பாசம் உடைய மக்கள், என் உயிருக்கு மேலாக நான் எண்ணக்கூடிய நங்கைமார்கள் எல்லாம் எனது பிள்ளைகள் திருநங்கைகள். நம்ம பெரிய தெய்வ சக்தி உள்ளவர்கள். ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், திருநங்கைகள்னா அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, கிடையாது. அரவான் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக திருமால் நங்கையாக எடுத்த அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரம் எடுத்த மக்கள், அதுக்குத்தான் திருநங்கை என்று அழைப்பார்கள். ஆமா, இன்னைக்கு கூத்தாண்டவர் கோயில அந்த வேடிக்கை சிறப்பா நடந்துகிட்டு இருக்கும். கூட்டமும் நாட்டமும் கேட்க செய்யணும். ஆமா, அப்படி திருநங்கைகள் ஆமா நாமல் மீது நம்மளை எங்க கண்டாலும் நம்ம பார்க்காம போனாலும் கூப்பிட்டு நம்மளுக்கு சத்தம் கொடுத்து நம்ம பிள்ளை நம்ம மக்கள்லாம் நம்மளை ஆசீர்வாதம் செய்து வரக்கூடிய மாரியம்மான்னு சொன்னா மக்களுக்கெல்லாம் திருநங்கை மக்களுக்கு ஒரு பாசம் தான் பார்த்துக்கோங்க. ஆமா, ஆனா எங்களால தான் அடிக்கடி போய் சந்திக்க முடியல. என்ன செய்ய முடியும்? அப்படி பாசத்தோடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று தென்காசி மாவட்டம், ஆமா தென்காசி மாவட்டம், தென்காசி ஆமா திருநங்கைகள் சரி சின்ன வீடு தலைவி ஆமா அம்மா பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக, ஆமா திருநங்கைகள் அனைவர்கள் சார்பாகவும் எங்க படிச்சாலும் பணம் கொடுப்போம். அதோடு எனது ஆமா உடன் பிறந்த சகோதரிகள் மட்டுமல்ல, எல்லாரும் காவிய தரிசனிக்கு ஒரு அரங்கேற்றம் செஞ்சேன். இப்ப நம்ம கை தூக்கி விட்டோம். எல்லாரும் எதிர்பாராத விதமாக இந்த உலகத்துல எனக்கு பெரிய அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. ஆமா, எத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் 25 26 பிள்ளைகளை அரங்கேற்றம் பண்ணியாச்சு. எனக்கு கற்றுக் கொடுக்கும் கலைவாணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து நம்ம திருநங்கை தான் கொடுத்தாங்க. அதோடு எனக்கு கோல்டு தங்க மெடல் போட்டாங்க. அதை என்னைக்கும் நம்ம மறக்கவே முடியாது. எல்லாரும் திருநங்கை எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. ஆமா, திருநங்கை சார்பாக எனக்கு ஒரு ஷீல்டு அவார்டு வெள்ளினால் ஒண்ணு கொடுத்தாங்க. பெரிய பணமால போட்டு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதான பெரிய புண்ணியம். அப்படி பாசத்தோடு போன வருஷமும் இதே இடத்துல இந்த உய்காட்டம் வாசல்ல, ஆமா தென்காசி சின்ன வீடு திருநங்கைகள் தலைவி அம்மா பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக, எங்க அம்மா சார்பாக போன வருஷமும் எனக்கு அன்பளிப்பு செய்தார். பொன்னாடை போட்டு மலர் மாலை போட்டு கௌரவப்படுத்தினார்கள். இந்த 2026 இந்த 2026ஆம் ஆண்டும் எனக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் வரக்கூடிய சரி எனக்கு அழகான ஒரு பட்டு பொன்னாடை கொண்டு வந்து போட்டு பரிசளித்து மாலை போட்டு அதோடு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து 1000 ரூபாயும் எனக்கு அன்பளிப்பாக செய்து உள்ளார்கள். எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லாரும் 1000. அம்மா சின்ன வீட்டு தலைவி பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக, நம்ம நங்கையுடைய சார்பாகவும், அனைத்து திருநங்கைகள் அவர்களுடைய வழி வழி வம்சத்தின் சார்பாகவும் குலகோத்திரங்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஆதரித்த உங்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் எல்லாம் எங்க அப்பா உய்காட்ட அருளா வாழ வேணும், வளர வேணும், வளர இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி அவர்கள் வாழணுமே போன போன இடங்கள் எல்லாம் புகழ் பெருகி நீங்க வாழணுமே நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அந்த மலையாள பகவதி அருளால
வம்சமெல்லாம் வம்சமெல்லாம் மங்கள வாழ்வா வாழணுமா அருளாலே கையிலை போடு 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 அப்படி கோடாங்கி எடுத்து குறிபார்க்க வேண்டும் என்று வருகின்றார் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி. என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆமா ஆமா இந்த ஆளை பார்த்தா ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுது. இந்த ஆளை பார்த்தா ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுதே, இவர் யாரு எங்கிருந்து வராருன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமே கேப்பமே என்று மக்கத்து பள்ளிவாசல் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து மாயாண்டி சுடலை என்று அறியாமல் ஐயா பெரியவரே ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் உமக்கு இங்கிருந்து இங்கு வந்து இங்கு வந்த உள்ளதை உள்ளபடி அறியாம சொல்லும் ஐயா. அந்த மக்கள் எல்லாம் கேட்ட போது மாயாண்டி சுடலா ஐயா ஐயா எனக்கு வடக்கே வடநாடு தென்னாடு தேசத்திலே கோடாங்கி அடிச்சு குறி சொல்லி வயிற்று பிழப்புக்காக நான் வந்திருக்கேன் ஐயா. ஓ நீங்க தான் அவங்களா? உங்களைத்தான் நான் தேடி போனேன். கும்பிட போன தெய்வம் இதுக்குத்தான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க என்று சொல்வார்கள். ஒரு ஆளை தேடி போயிட்டோம்னா அவங்களே எதுக்க வந்துட்டா அவங்க தானே தெய்வம். ஐயா வாங்க உங்களை தான் தேடி வந்தேன். எங்களுடைய அரண்மனையில கோடாங்கி அடிக்கணும், குறி சொல்லணும். ஆமா கோடாங்கி அடிச்சு குறி சொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தாரோம்னா பியாயபுரா விலைக்கு பத்தணும். அவங்க கோடாங்கி அடிக்கணுமானா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னைதான் படுவச்சி நாளு உங்க வீட்டுக்கு நான் கோடாங்கி அடிக்க வரேன். சரி எனக்கு ஒரு கன்னி கோழி வேணும். கன்னி கோழி வேணுமோ? கன்னி கோழி வேணும். அதெல்லாம் பொட்டை கோழில சாறு நிறைய இருக்குமா? பூசைக்கியா? ஓ பூசைக்கா? மூணு அப்படி அரிசி வேணும். தாரன் அதுக்கு என்ன வச்சுக்கோ. பொங்கி நல்லா சாப்பிடத்தான். நல்லா பொங்கி பொறிச்சு படப்பு முழு படப்பா ஏத்தணுமா? எனக்கு 21 கோழி முட்டை வேணும். சரி தாரன். 11 எலுமிச்சம்பழம் வேணும். ஆமா பொங்கி போடுறதுக்கு. தெச்சனையெல்லாம் பழைய மாதிரி 11 101 வைக்கப்படாது. அவ்வளவு இன்னமேலாம் 501 வைக்கணும். அப்பதான் குறி ஒழுங்கா தொலங்கும். இல்லட்டா அவ்வளவு கால கொம்பு தான். கால கொம்புனா 2000. 4000 ரூபாயா? எத்தனையா? அப்ப எங்களுக்கு மட்டும் ஐயா 101 தரிய பத்திகளா? இன்னைக்கு காலையில நமக்கு தைச்சா 500 ரூபா வச்சால நாட்டாம. அது இங்க ஐயா வாசல்ல எப்பவும் கிடைக்கும். ஆமா 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 தொலங்காது. வெள்ளிக்கிழமைக்கு என்ன வாரம் போயிட்டு வாங்க. என்ன சொல்லாரு சொல்லல. மறு வெள்ளிக்கிழமை மக்கத்து பள்ளியிலே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கி என்று எப்போ வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா மறு வெள்ளிக்கிழமை ஒரு கோடாங்கி வடிவத்திலே மக்கத்து பள்ளி வாசலுக்கு வருகின்றார். நல்ல வட்ட தலப்பா கட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா இஸ்லாமிய குல அரண்மனையிலே அமர்ந்திருந்து கொண்டு ஐயா பெரியவர்களே நான் கோடாங்கி அடிக்க போறேன். தலவாளை இலைவரித்து ஆமையா 9 நவக்கிரகத்தை எடுத்து வைத்தார். விநாயகர் விக்கிரமோ, சரஸ்வதி விக்கிரமோ, சக்கம்மாள் விக்கிரமோ, குட்டி சாத்தாள் விக்கிரமோ, பகவதியால் விக்கிரமோ அத்தனையும் எடுத்து வைத்து ஆமவோடு பலகை போட்டு அதன் மீது அமர்ந்திருந்து கொண்டு என் ஆண்டவன் மாயாண்டி ஊக்காட்டு சுடல கோடாங்கி அடிக்கிறார். ஐயா பெரியவர்களே நான் கோடாங்கி அடிக்க போறேன். என் வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். வாயில என்ன புழுவா வரப்போகுது? அவன் தெய்வத்துடைய வரலாறு சொல்ல போறமே. வாயில இருந்து புழு வருமா ஐயா? ஓ மாமா என்ன பொய் சொல்லுத நானும் பார்க்கணும். உண்டுனா உண்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க என்ற ஆண்டவன் சுடலை மாயாண்டி 9 கம்பளம
கம்பளம் ஒளியாமல் சொல்ல வேணும் சொல்ல வேணும் சொல்ல வேணும் கம்பளமே 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 ஒரு ஒளியாம சொல்ல வேணும் சொல்ல வேணும் சொல்ல வேணும் போடு போடு ஐயா கந்தனுக்கு முன்பிறந்த கணபதிய அருள் புரிவா வேலனுக்கு முன்பிறந்த வெற்றி நாயகனே அருள் புரிவா வாக்கு நல்ல சரஸ்வதிய சரஸ்வதிய சரஸ்வதியா அருள வேணுமாமோ வேணுமம்மா வேணுமாமா வாக்கு நல்ல சரஸ்வதிய 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 வந்தருள வேணுமம்மா 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 போடு 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 ஏய் மலையாள பகவதிய மனமிறங்க யானும் தாயே உருட்டுக்கும் பெரட்டுக்கும் பெரட்டுக்கும் அம்மா பெரட்டுக்கும் ஓடிவாய குட்டி சாத்தா குட்டி சாத்தா குட்டி சாத்தா பெரட்டுக்கும் 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 ஓடிவாய குட்டி சாத்தா குட்டி சாத்தா குட்டி சாத்தா அடே உண்டு நான் உண்டுன்னு சொல்லு இல்லை நான் இல்லைன்னு சொல்லு போன வெள்ளிக்கிழமையில உங்க பள்ளி வாசல் தன்னாதியில மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் வாரி வாரி எரிந்ததுண்டா ஆன போல அலறியதுண்டா அங்கு இங்கும் ஓடியதுண்டா ஒத்த பந்தம் கொளுத்தியதுண்டா உள சத்தம் போட்டதுண்டா உண்டும் உண்டும் எல்லாமே உண்டு 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 எல்லாமே சொல்லதெல்லாம் உண்மைதான் ஐயா ஐயா நீங்க சொல்லுது அத்தனையும் உண்டு ஆமா பக்கத்துல இருந்து பார்த்தத மாதிரி சொல்லுதியல சொல்லுதியடா இந்த அட்டகாசம் செய்வதெல்லாம் பியாயா பிசாசா காத்தா கருப்பா மையா மாந்திரமா இல்ல கடவுளுடைய குற்றம் தானே தெரியல எங்களுக்கு அப்ப ஆண்டவன் மாயாண்டி ஊக்காட்டு சுடலை சொல்லுகின்றார் அவன் வாக்கு என்ன சொன்னார் ஐயா பியாயும் இல்ல பிசாசு இல்ல மையம் இல்ல மாந்திரம் இல்ல செய்வனைகள் எதுவும் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல காத்தும் இல்ல இது கடவுளோட குற்றம் தானே ஐயா காத்து கருப்பு இல்ல கடவுள் குத்தம்னு சொல்லுதீங்களே எந்த கடவுளுடைய குற்றம் எந்த துஷ்ட தவத செஞ்சிருக்கே ஏ வாருங்கப்பா பக்தர்களே வாருங்கப்பா பக்தர்களே வார்த்தை ஒன்று சொல்ல அட்டகாசம் செய்தவர் சாதாரண தெய்வம் அல்ல கைலாசம் தன்னதிலே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல சுடர் போலிவில் பிறந்த பிள்ளை காட்டு சுடல மாயானம் போன தெய்வம் ஆண்டவனம் தின்ற தில்லைவனம் போனவர் செத்தவனம் தின்னவர் இடுகாடு போனவர் இறந்தவனம் தின்னவர் சுடுகாடு போனவர் சுட்டவனம் தின்னவர் உங்க பள்ளி வசதன்னதில நிலைய வாங்க வேணும் என்று அட்டகாசம் செய்தார் ஐயா அட்டகாசம் ஆதாளி போட்டாரே அந்த ஊக்காட்டு சுடலைக்குத்தான்
பள்ளி வாசல் தன்னதில பள்ளி வாசல் பின்னால உயர்ந்ததோறு மரமதில கனவெல்லாம் மூங்கில் நட்டி பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பூ மாலை சாத்தி ஒரு வான பொங்கல் இட்டு வெள்ளச்செவல் பலி கொடுத்து பூசையது செய்திரானா பூசையது ஐயா புகழாக வாழ வைப்பா புகழாக வாழலாமே. உங்க பள்ளி வாசலுக்கு பின்னாலே கனவில்லா மூங்கில் நட்டி பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி காப்பாத்துனா ஒரு பான பொங்கல் இட்டு வெள்ளச்சேவல் பலி கொடுத்தீர்களானா இந்த பள்ளி வாசல நிலையத்தை வாங்கி ஐயா புறப்பட்டுருவாரு. ஆமா அதோட சந்தன குடத்தை சேர்வை செய்ய வேண்டும். ஆமையா அப்படி ஆகட்டும் என்று அந்த மக்கத்து பள்ளியிலே பள்ளி வாசலுக்கு பின்னால உயர்ந்த மரத்திலே கனவில்லா மூங்கில் நட்டினார்கள். பச்சை கொடி பறக்க விட்டு பிச்சிப்பு மஞ்சனை மாலை சாத்தி ஒருவான பொங்கல் இட்டு வெள்ளச்செவல் பலி கொடுத்தார்கள். ஆமா அப்படி ஆண்டவனாகிய மாயா ஆண்டு சுடலைசன் மக்கம்பள்ளி வாசலிலே அங்கு ஒரு நிலையம் வாங்கி சொல்ல செய்வோம் எங்க போவோம் என்று மக்கம்பள்ளி தானே கடந்து வடமாலை பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்கு கோங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் உயர்ந்தவனோ காட்டானே கமரிமான் கட்டு கட்ட வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து மலை பாதை கூடி கொட்டார கரையதற்கு பகவதி வாசலுக்கு பகவதி வாசலுக்கு எங்க பகவா மக வருவாரா பகவா மகள் மாறபோது கொட்டாரக்கரையிலே என் தாயாகப்பட்ட பகவதி அம்மாளுக்கு கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா தலைமையில அம்மாளுக்கு 10 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கு. எங்க கொட்டாரக்கரையில சிறப்பாக நடக்கு. இந்த 10 நாள் திருவிழாவுல தேரோட்டம் எத்தனாம் திருவிழா அன்னைக்கு வரும் மாமா? 9ஆம் திருநாள் அன்னைக்கு தேரோட்டம். நாளைக்கு தான் தேரோட்டம். அப்படியா? சிறந்த தேரோட்டம் நடக்கும். அங்க சித்திரை மாசம் தான் நடக்கும். ஆமா. அப்படி 10 நாள் திருவிழா சிறப்பாகவே நடக்கும் பொழுது ஆனையில அம்பாளி தான் குறியில ஐயா வாசல எப்படி இருக்கு? ஜெகஜோதியா கைலாச வாசலா இருக்குங்க. அடேங்கப்பா. இதே மாதிரி பகவதி அம்மாளுக்கு தேரோட்ட தன்ற ஆனையில அம்பாரி குதிரையில சவாரி வான வேடிக்கை. இப்ப நம்ம ஐயா வாசல்ல எத்தனை செட்டு மேல இருக்கு மாமா? நீங்க மதியம் எங்க தானே தங்குனீங்க? எத்தனை செட்டு மேளம் இருக்கு? என்ன மேளமெல்லாம் இருக்கு? என்ன மேளமெல்லாம் அடிச்சாங்க? அடுத்து சப்போட்டாவா? சப்போட்டா பழம். தப்பட்டா அது சப்போட்டா இல்ல. அடுத்து ஆமா மாடிபெட்டி மேளம் சொல்லுங்க. நையாண்டி மேளம் அடிச்சாங்க. தப்பட்டா மேளம் அடிச்சாங்க. நையாண்டி மேளம் கூட தானே உரிமை மேளம் அடிச்சாங்க. தனியா வந்துச்சு. சரி அதுக்கு அடுத்து இப்படிலாம் நீங்க சொல்லுங்க. மேளதாளத்துக்கு எங்க சொல்றீங்க? செண்டா மேளம் இருக்கு, நையாண்டி மேளம் இருக்கு, தார தப்பட்டை இருக்கு. ஆமா. கொம்பு வாத்தியம் இருக்கு. கொம்பு வாத்தியம் பாருங்க, கொம்பு வாத்தியம் இருக்கு. இப்படிலாம் ஏகப்பட்ட மேளதாளங்கள் சிறப்படிக்குங்க. அவர் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு.
அப்படியா? அதனால கவனிக்கிறேன். ஆமா. இதே மாதிரி அம்மா வாசல்ல ஏகபோகமான வேடிக்கைகள் எல்லாம் இருக்கு. அங்க சிறப்பு நடந்துகிட்டு இருக்கு. என் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி பார்த்தார். இந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தா அம்மா நம்மளை பார்க்க மாட்டா. பார்க்க மாட்டா. அம்மா நம்மளை பார்க்கணுமானா இங்க நம்ம வேலையை கொஞ்சம் ஆரம்பிக்கணும். ஆமா. இந்த சிறப்பான வேளையில இன்னும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த சீமாங்கள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரு? ஐயா ஸ்ரீ வனமூர்த்தி சாஸ்தா. ஆமா. ஆடுங்குல கோமரத்தார்கள். யாரு? யாரு? கீழ மாதாபுரத்தை சேர்ந்த வடக்குவாழ் செல்வி அம்மன் வகையாரர்கள். ஆமா. கடையம் கீழ மாதாபுரம் வடக்குவாழ் செல்வி அம்மன் வகையாரர்கள். சரி. வனமூர்த்தி சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அண்ணா யாரு? முகேஷ் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக வல்லமா நகரத்திலே வாசகம் செய்யும் யு மாதவன் அவர்களும் ஐ இசோன் அவர்கள், பி மாரி நந்தகுமார் அவர்களும் கே கபில் அவர்களும் எம் சஞ்சய் குமார் அவர்கள் அன்பு கரத்தினாலே 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக ஆழ்வாரக்குறிச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய சரி சக்கரவர்த்தி ஐயா சுடலை மாடசாமிக்கு கோமரத்தார்கள் ஆடும் குலகோமரங்கள் எல்லாம் பாசத்திற்குரிய சரி பண்புலிமா நகரத்திலே வாசகம் செய்யும் நாலு வருஷம் டிகிரி முடிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. 4ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நான் படிப்பேன். வாசிக்க கண்ணாடி இருந்தா தான் என்னால வாசிக்க முடியும். இல்ல கூட்டெழுத்துல எழுதிருக்காங்க அதனால தெரிய மாட்டேங்குது. ஓ சேத்து கிச்சி கிச்சி எழுதிருக்காங்களோ? ஆமா. அப்படியா? மணிகண்டன் மாதிரி தான் தெரியுது. பாசத்திற்குரிய சரி இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே சிவசக்தி அவர்கள் சார்பாகவும் எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக அதோடு பனையங்குறிச்சி நகரத்தில் வாசகம் செய்யும் ஐயா கே மகாதேவன் அவர்கள் முப்படாது என்பவரை காணவில்லை. ஐயா முப்படாது என்பவர்களை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பனையங்குறிச்சியைச் சேர்ந்த கே மகாதேவன் அவர்கள் உங்களை தேடுகிறார். முப்படாதி அவர்கள் எங்கிருந்தாலும் வில்லுமடை பக்கம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு எனக்கும் 101 லட்சமும் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள், சிறப்பித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பரம்பு ஆழ்வாரக்குறிச்சி சரி பரம்பை சேர்ந்த செல்ல சீமான்கள் சரி ஐயா எம்.ஏ. படையப்பா ஆறுமுகம் அவர்கள் இந்திரா குடும்பத்தினர்கள் சரி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் 101 லட்சங்களை நாமளுக்கு அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். சிறப்போடு நமக்கு பணம் கொடுத்து அதோடு ஆம்பூரை சேர்ந்த பெரியார் தெரு சரி எஸ்பிஎன் நடராஜன் அவர்களும் மற்றும் பூங்கொடி அவர்கள் சார்பாக 51 லட்சத்தை நாமளுக்கு அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். சிறப்போடு இவரெல்லாம் நம்ம பணம் கொடுத்து பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு சிறு என் அப்பன் ஊக்காட்டு சுடலை மாடசாமி என் குல தெய்வம் எங்க அப்பனாகிய ஊக்காட்டு சுடலை குல தெய்வம் ஆசாத்து நகர்ல அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஐயாவின் சார்பாக பாடும் நாமலுக்கு சரி பாட்டத்தெருவை சேர்ந்த செல்ல சீமான்கள் ஐயா எம் ரத்தினகுமார் பாண்டியன் அவர்களும் எம் ஆர் திருப்பதி அவர்களும் சரி எம் ஆர் சந்தோஷ் அவர்களும் எம் ஆர் அரவிந்த் அவர்களும் சரி எம் ஆர் முத்துச்செல்வி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அதோடு ஊக்காட்டு சுடலை மாடசாமியின் சார்பாக பாபா நகரத்தை சேர்ந்த ஐயா வி.எஸ். வெங்கட்ராமன் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சம் கொண்டு வந்து பரிசளித்துள்ளார்கள். சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள். அதோடு மானூர் அருகிலே அமைந்திருக்கும் தெற்கு வாகை குளத்தை சேர்ந்த பாசத்திற்குரிய ஐயா சு திருப்பதி அவர்களும் சரி பில்டிங் கான்ட்ராக்டர் பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் ஆல்வின் அவர்களும் அதோடு தங்கமாரி அவர்களும் சரி முத்துக்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் சரி ரவி அவர்கள் சார்பாக எனக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள்.
சிறப்போடு ஆதரித்து இதுவரைக்கும் எங்களுக்கு பணம் கொடுத்து பாராட்டி ஆதரித்த சீமான்களோடு பணம் கொடுக்காவுடைய அதோடு பண்பொழி திருமல கோவில் ஆமா மேலக்காடை சேர்ந்த மேலக்காடு காளி அவர்கள். நம்ம காளில மேலக்காடுன்னா எங்க இருக்கு தெரியுமா? திருமல கோயிலுக்கு மேக்க. அதுக்கு பேர் தான் மேலக்காடு. காளி அவர்கள் சார்பாக 101 லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். சாம்பவர் வடகரையை சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆதினம் காத்தர் ஐயனார் குடும்பத்தின் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். பணம் கொடுத்து ஆதரித்த சீமாதே சீமான்கள் எல்லாம் ஈசன் பகவான் அருளால கையிலை போல வாழுக வாழுக பகவானோட அருளாலே அருளா கைலாசம் போல வாழ வேணும். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு சுவாமி வாழையடி வாழையாக வளர வேணும். கையிலே போக வாழையாக போடு வேணும். கையிலே போ அப்படி ஆண்டவன் மாயாண்டி ஊக்காட்டு சுடலையா கொட்டார கரையதிலே பகவதிய வாசலில நம்ம அமைதியா இருந்தோமானா நாமளோட மகிமையத்தான் நாட்டு மக்கள் அறிய மாட்டார். சென்றுடலமாயாண்டி ஐய தேரனல்ல இழப்பாரா தேர்வடத்த அறுப்பாரா கொடிமரத்தாசைப்பாரோ கொடி பட்டங்கள் அறுப்பாரோ வாரவர போறவர பம்பு தொம்பு செய்வாரா நேரம் தப்பி வாரவர நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வாரவர சங்கடப்படுத்துவாரா தீபம் சமக்கும் பேர்களைத்தான் திரட்டி அடிப்பாரா ஆன போல அலறுவாரா அங்கு எங்கும் பூனை போல பொல்லாத மாயாண்டி புலிப்பாச்சல் பாய்வாரா கையாட்டும் தாசிகளை கைசல சோவாரா ஆண்டவள் மாயாண்டி ஊக்காட்டு சுடல ஆமா 8 நாளா அட்டகாசம் செய்கின்றார். ஆமையா ஆதாளி போடுகின்றார். ஆமா தேர் வந்த இடத்துல அங்கனைக்கு அங்கன நிக்கி பாய் வந்தா தேர் எடுத்து தெருவில் விட்டுட்டானே அப்படி சொல்லுவாளா. மலையாளத்து மக்கள் எல்லாம் முன்னால் நிக்கவங்க மேல அடி விழுது, பின்னால இருக்கவங்க மேல அடி விழ மாட்டுக்கு. அடியே விழ மாட்டுக்கு. அப்ப முன்னால இருக்கவங்க பின்னால இருக்கவங்கள்ட்ட தானே கோவப்படுவாங்க, சண்டைக்கு போவாங்க. பார்த்தாரியன் ஊக்காட்டு சுடல மாயாண்டி இந்த மக்களை எல்லாம் அடித்தோமானா நான் மகிமை தெரியாது. நாமல் மகிமை அறியணுமானா அம்மா பகவதியாளுக்கு கோயிலுக்குள்ள பூசை செய்யக்கூடிய நம்ம வந்து கோயில் பூசாரின்னு கூப்பிடுவோம். ஆனா கேரளாவில் நம்புதிரி போத்தி என்று அழைப்பார்கள். ஐயா தீப தட்ட புடுங்கி எறிந்தாரு, செவிட்டுல ஓங்கி ஒரு அடி. ஏ அம்மா பகவதி, ஏ தாயே
பகவதி இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஊழியம் செய்து வருவது உண்மையானா? உண்மைன்னு சொன்னா இந்த அநியாயத்தை கண்டிருந்து பாரம்மா. நீ கழுந்தொடர்ந்து பாரு. அப்பந்தான் அம்மா பகவதி பார்த்தா அந்த கொட்டாரக்கரை பகவதி கொட்டார கரையிலே நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது, காகம் அது பறக்காது, காகம் பறக்காது, கருங்குருவிலாந்தாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவிலாந்தாது, அட்டஞ்சுளிக்காது, அசல் காத்து உள்ளம் பறக்காது, ஊர்குருவிலாந்தாது. அப்பேற்பட்ட கோட்டைக்குள்ள அட்டகாசம் செய்வதென்ன தாயான பகவதியா? நம்ம கோட்டைக்குள்ள யாரு அட்டகாசம் பண்றான்னு நம்ம போய் பார்த்துட்டு வரணும். நம்ம ஆலயத்தை விட்டு பார்க்கணும். வந்து அம்மா திரிசூலம் திருநீற்று கப்பரையும் கையிலெடுத்தா, கப்பரை திரிசூலத்தை கையில் எடுத்து வரா பார்வதி. என் மாயாண்டி சுடல ஈசன் நிற்கும் இடத்துக்கு வருகின்றார். ஆமா, எங்க சுடல ஐயா சுடல தெய்வம் செய்வதெல்லாம் செஞ்சுட்டு அங்க பாருங்க இவனை மாறி இருக்காரு. ஒன்னும் தெரியாத பிள்ளையா முழிக்க. இவரை மாதிரிதான் சுடல வந்து இருப்பாரு கூட்டத்துல. இவரை மாதிரி இருக்காரு. அவன் பார்த்தா பகவதியானவா. ஆமா, இந்த பையன் திரு திருன்னு முழிக்கான, பறக்க பறக்க முழிக்கான். இவன் மலையாளத்து பிள்ளையா இல்ல பாண்டி நாட்டுக்காரனா இல்ல பாண்டிக்காரனா? இவன் யாரோ எங்கிருந்து வந்தானோ? பாலகா, என் தாயாகிய பகவதியானவா. எழுதிருக்கு. என் மகனே கண்மணியா, கண்மணியா, அப்பா யாரப்பா சொல்லிடப்பா, சொல்லிடப்பா என்கிட்ட. ஊரு என்ன பேரு என்ன, பேரு என்ன, ஒத்தவழி வந்ததென்ன, வந்ததென்ன, நாடு என்ன நகரம் என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, விவரம் என்ன, ஊரு எந்த தேசம், எந்த தேசம், அப்பா எங்கிருந்து இங்கு வந்த, அம்மா யாரு அப்பா யாரு, அப்பா யாரு, உள்ளதை உள்ளபடி 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 ஒளியாமல் சொல் மகனே, சொல் மகனே, ஒளியாமல் சொல் மகனே, சொல் மகனே, சுடல தெய்வம் உள்ளபடி 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 ஒளியாமல் சொல் மகனே, சொல் மகனே, ஒளியாமல் சொல் மகனே, போடு 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 போடு. மகனே உன் ஊரு என்ன, பேரு என்ன, நாடு நகரம் என்ன? ஏப்பா எந்த ஊரு உனக்கு? எந்த ஊரு? உங்க அம்மா யாரு அப்பா யாரு? உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு? தாய் தகப்பனை சொல் மகனே. அப்போ ஊக்காட்டு சுடலை மாயாண்டி. ஏ அம்மா பகவதி, என்ன நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா? அம்மா பிறந்ததுமே கைலாசம், வளர்ந்ததும் கிழக்கத்தில்லை வானோ, பார்வதியா வளர்த்தாளே பேச்சியா, பார்வதியா என்ன வளர்த்தாளே வன பேச்சி. போடு போடு போடு. எம்மான மணி விளக்கில் பிறந்த பிள்ளை சுடலை திருக்கோயில் அருகிலுள்ள மைசூரும் அருகில் உள்ளதால்
கூடிய வாழ்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய ஆமா எம் சுதர்ஷன் அவர்களும் ஆமா எம் ஜீவிதா ஆமா அவர்களுடைய அன்பு திருக்கரத்தினாலே ஆமையா அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் ஊய்காட்டு சுடல வாசல் ஊக்கியாட்டு மாயாண்டி சுடலையுடைய கதை பாடும் எனக்கு அன்பு பாராட்டி அவரை வந்து வணங்கி 500 ரூபாயா 500 லட்சம் 5 கோடியாக ஆமா புது தாளு கரஞ்சி நோட்டு சட்டா 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 சட்டாங்க அதுக்கே நீர் இப்படி சடச்சடங்கு சட்டா சட்டா சட்டாங்க அப்படி பாசத்தோடு எனக்கு பாராட்டி 500 ரூபாயா 500 லட்சமாக யாரு யாரு தென்காசியைச் சேர்ந்த ஆமா எம் சுதர்ஷன் அவர்களும் ஆமா எம் ஜீவிதா அவர்களும் சரி நாமளுக்கு 500 ரூபாயா 500 லட்சமாக ஆமா 5 கோடியாக எனக்கு அள்ளி தந்துள்ளார்கள். அது ஒரு மெட்டி தாய்மார்கள் யாரோ தொலைச்சு விட்டியா அந்த மெட்டி என்கிட்ட கொண்டாந்து ஒரு பாப்பா கொண்டாந்து கொடுத்துட்டு போகுது. 1 கிராம் வெள்ளி 400 ரூபா வேணும்னா வாங்கிக்குவாங்க, வேண்டாட தந்துருங்க, கடையில் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். நான் அந்த வெள்ளியா சேர்த்து அப்படி பாசத்தோடு மறுபடியும் எனக்கு பணம் கொடுத்து ஆதரித்த ஆமா ஆய்க்குடி கம்பளியை சேர்ந்த ஆமா ஆய்க்குடி கம்பளி ஆய்க்குடி கம்பளியை சேர்ந்த ஐயா பிச்சையா செல்லம்மாள் அவர்கள் பேரப்பிள்ளை. செல்லம்மாக்கா பேரப்பிள்ளையா திருச்சியில அக்கிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. திருச்சியில அக்கிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்கிரி அது உங்களுக்கு புரியாதுன்னு நான் தமிழே தலைகளை படிச்சிருக்கேன். அப்படி ஐயா பிச்சையா செல்லம்மாள் பேரப்பிள்ளை சக்திவேல் அவர்கள் கதிர்வேல் அவர்களுடைய அன்பு கரத்தினாலே திருச்சியிலே அக்கிரி படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சார்பாக மற்றும் எம் மாடசாமி அவர்கள் சார்பாகவும் கற்பகவள்ளி அவர்கள் சார்பாகவும் பாசத்தோடு நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு செங்கோட்டை மேலூரை சேர்ந்த காவல்துறை ஐயா காளிதாஸ் அவர்களும் கணேஷ் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலும் நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக சபரிமலை ஐயப்பன் துணையாக வாழும் ஊக்கியாட்டு சுடலை மாடசாமி துணை கொண்ட ஐயா தென்காசி மணக்காவலன் தெருவை சேர்ந்த பிச்சையா அவர்களும் காளியம்மாள் அவர்களும் பிரியா அவர்களும் இசை ராணி அவர்கள் அன்பு கரத்தாலே எனக்கு லட்சாதி லட்சங்களாக வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு உதய செல்வன் பெட்டியை சேர்ந்த சுடலை அன்பு திரு கரத்தினாலே நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்களும் உற்றார் உறவினர்களும் மனைவிளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடலாய் சுடர் ஒளிவில் பிறந்தவரா சுடலையான மாயாண்டி மாயானம் போனதாலும் மாண்டவனம் தின்றதாலே தில்லைவனம் போனதாலும் செத்தவனம் தின்றதாலும் கைலாச வாசலெல்லாம் கரி மாமுஷம் கலந்ததாலே மாணிக்க கையில மாமுசத்தை கலந்ததாலே என் தகப்பன் பகவானும் கைலாசம் ஆகாதென்று பூலோக அனுப்பி வைத்தார். வளப்போர்க்கு பிள்ளையாக வளப்போர்க்கு அம்மா வந்தேன் அம்மா பகவதி கைலாசத்திலே கரிமாமுஷத்தை கலந்ததனால எங்க அப்பா என்னை கைலாசம் ஆகாது என்று பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். வளப்போருக்கு பிள்ளையாக நான் வந்தேன் அம்மா உன் வாசல். அம்மா ஏக்கா எந்திங்க, ஏக்கா எந்திங்க, எந்திரிச்சு பேர சொல்லுங்க. வாங்க, எனக்கு முட்டுத்தானே விளங்க மாட்டுக்கா முருகன். அதோடு இந்த சிறப்பான வேளையிலே சொல்லுங்க ஆயிரப்பெருமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய எனது அன்பு சகோதரர் முருகன் அவர்களும் சரவணகுமார் அவர்களும் கலா அவர்களும் அடுத்து
கீர்த்திகா அவர்களும் அவ்வளவுதானே. இது அப்பலே கொடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளவு கஷ்டம்? எங்க அக்கா ஓடோடி வந்து 100 ரூபா சகோதரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு பாசம் பார்த்துக்கோங்க. ஒரு பாசம் தானே. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எங்க உய்காட்டு சொடலமாயாண்டி வாசல்ல முருகன் அவர்கள், சரி, சரவணன் அவர்கள், ஆமா, கலா அவர்கள், ஆமா, கீர்த்திகா அவர்கள், கீர்த்திகா அவர்கள் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு என்ன பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பெத்தநாடார் பெட்டியிலே வாசகம் செய்யும் எனது சிசிய பிள்ளை, ஆமா, எனது மாணவன் பேராசிரியர் பொன்குமார் வில்லிசை குழுவின் சார்பாக, ஆமா, ஒரு வாத்தியாருக்கே நான் வாத்தியார்னா அப்ப எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு பாருங்க. அதான் குருவுக்கும் குருவுன்னு சொல்லுவார்கள், குருவுக்கும் குருவே. அப்படி பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு குருநாதருக்கு செய்யும் மரியாதையை செய்து அந்த குரு காணிக்கை கொடுத்து நம்ம மேல பாசம் எங்கேயும் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் பார்த்துக்கோங்க. எனக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள் நம்ம சிசிய பிள்ளை பேராசிரியர், வில்லிசை தலைமை பாடகர் நமது சிசிய பிள்ளை பொன்குமார் அவர்கள் சார்பாக, பொன்குமார் வில்லிசை குழுவின் சார்பாக எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். சரி, அன்னார்களுடைய குடும்பங்களோத்திரங்கள் எல்லாம் செய்யும் தொழில் எல்லாம் இதுவரைக்கும் எனக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்த சீமான்கள் எல்லாம் குலவோத்திரங்கள் எல்லாம், ஆமா, இன்னும் யாரு அன்பளிப்பு வச்சிருந்தீங்கன்னா சாம கொடைக்குள்ள கொடுத்துருங்க. ஐயா, பணம் கொடுத்தவர்கள் அப்புறம் நீங்க கொடுக்கும்போது சாமி வேட்டைக்கு போயிடுதுன்னா வாழ்த்த முடியாது. பணம் கொடுக்காத குலகோத்திரம் பேர் விட்டிருந்தவங்களும் சொல்லிருங்க, பணம் கொடுக்கக்கூடியவங்களும் கொடுத்துருங்க. மணிபாச துட்ட எழுங்க, மணிப்பாதிலே வச்சுக்கிட்டு இருக்காதங்க. அப்படி அன்பளிப்பு செய்த ஆதரித்த சீமான்கள் எல்லாம், ஆமையா, வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும், மலைமோருகா சன்னதி போ, மலைமோருகா சன்னதி போ, வளர வேணும், அப்படியே வளர வேணும், நம்ம மலைமோருகா பகவதியிடம் சொன்ன போது அப்பா ஏ சொடல நீ எங்க அக்கா பையனா, நீ பார்க்கும் போதே எங்க அத்தான் சாடைய அப்படியே வச்சு உரிச்சிருக்கியப்பா. என் மகனே மாயாண்டி என்னுடைய நீ வந்த மகன் போக வேண்டாம், பகவானுக்கு மகனையா பகவதிக்கு மகன்டா, ஈசனுக்கு மகனையானா எனக்கு நீ மகன்டானப்பா, கடவுளுக்கு மகனையானா கண்ணி பகவதிக்கு மகன்டா, நீ வந்த மகன் போக வேண்டாம் எப்பா ஏ சுடல மாயாண்டி சுடல, வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில்
அந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில இருமகனே என்னுடைய இடம் மாதிர திக்குமுட்டு கலிங்களில திருவாத்தி மூடாதீர ஏழுகிடாரம் திரவியந்தா இன்பமோடு இருக்குதப்பா அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காத்து எனக்கு தந்தையான உனக்கு வருடம் ஒரு தடவை உடை போட்டு அப்பா சுடல ஏவுக்காட்டு மாயாண்டி என் வாசல்ல நீ கொலுபுருந்து வந்தையானா தெக்கு முட்டு கலுங்கள் திருவாத்தி மூடுல அம்மா 7 கிடாரம் திரவியம் வச்சிருக்கு 7 அண்டா அதுல கல்வன் கொண்டு போகாமல் காத்து நீ வந்தையானா வருடம் ஒரு தடவை நான் உனக்கு கொடை போட்டு தருவேன் அப்பா அதோடு தென்காசி மாநகரத்திலே ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டல் சார்பாக கடைக்கிட்ட போயிட்டீன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போக மனசு இருக்காது சாப்பாடு எப்ப வாய்க்கு கம கம கமன்னு அவியல் சூப்பரா நெய் மனமோ நெய் மனமோன்னு இருக்காங்க சாம்பார் குழு குழு குழுன்னு இருக்கும் தென்காசி ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டல் சார்பாக ஆமா நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக சாம்பார் குழு எனக்கு வாரி வழங்கி உள்ளார்கள் அதோடு சுந்தரபாண்டியபுரத்திலே சரி புதியவன் டிஜிட்டல் ஆமா பிளெக்ஸ் பிரிண்டிங் சரி மற்றும் புதியவன் எர்த் மூவிஸ் வைத்திருக்கோம் ஐயா எஸ்பி சுரேஷ் அவர்களும் ஆமா கார்த்தி பாண்டி அவர்களும் சரி பாடு நாமலுக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அதோடு பசுபதி பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் நாமலுக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள் சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த கைலாசநாதர் அன்னபூரணி புஷ்பகலா துணையாக வாழ்ந்து வரக்கூடிய அரசூர் தங்கம்மன் துணையாக வாழ்ந்து வரக்கூடிய ஏபிஎம் மாரியப்பன் ஆசாரி அவர்கள் சரி தங்கம் வெள்ளி நகைகள் தரமான செய்து தரக்கூடிய செல்ல சீமான்கள் சம்பாத்தரு தென்காசி பாடு நாமலுக்கு அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே அண்ணா ஏபிஎம் மாரியப்பன் ஆசாரி அவர்கள் அன்பு கரத்தினாலும் நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்த கணேசன் அவர்களோடு வேல் மயில் அவர்களும் இசக்கித்துறை அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக செங்கோட்டை ராஜீவ் நகரை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களும் ஏசி இசக்கியம்மாள் அவர்களும் சத்யா அவர்களும் உஷா ராணி அவர்கள் சார்பாக 101 லட்சங்களை எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள் அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திர அதோடு கட்டளை குடியிருப்பிலே சரி வாசகம் செய்யும் காக்காச்சி மட்டன் ஸ்டால் காக்காச்சி மட்டன் ஸ்டால்னா அந்த பேரை சொன்னா தான் தெரியும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அங்கதான் சொல்லியிருக்கு சூப்பரா இருக்கும் அப்படி பாசத்தோடு மட்டன் ஸ்டால்னா கசாப் கடனே ஒரு 2 கறிய நாளைக்கு பார்சல் பண்ணி கொடுத்து விடுங்க ஹோட்டலா பெரிய ஹோட்டல் அது கருவாட்டு குழம்பு முட்டை குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு மட்டன் ஸ்டால் காக்காச்சி மட்டன் ஸ்டால் உரிமையாளர் பாடு நாமலுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார் அதோடு அலங்கார சக்கரவர்த்தி பெரிய அலங்கார சக்கரவர்த்தி நமது அன்பு சகோதரர் நம்ம அத்தான் காலப்பாண்டியன் கூட வேலைக்கு போறாங்க பாத்துக்கோங்க நம்ம துணை அலங்காரம் சும்மா சகலகல வல்லவேன்னு சொல்லிட்டா போறாது பாசத்தோட பேரு கருப்பு
கருப்பசாமி சிலை போடுவாரு, பூ கட்டுவாரு, கோவரத்தை போடுவாரு, சப்பரத்தட்டு கட்டுவாரு, எல்லா தொழிலும் கையில இருக்கு. யாருதான் கருப்பை தவிர ஆமா மனசு வெள்ளை. அவருக்கு தொழில் வந்து கை வந்த கலை. பாசத்தோடு 101 லட்சத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அப்படியா? அப்படி பாசத்தோடு எனக்கு பரிசளித்த சீமான்களோடு தலக்கா உடையார் சாஸ்தா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஜோதி அவர்களும் சரி, மணிச்சாமி அவர்களும் சிவசக்தி அவர்களும் விஜயகுமாரி அவர்களும் சரி, சுரேஷ்குமார் அவர்களும் சுமதி மலரகம் சார்பாக நாமளுக்கு 150 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். போல பண்ண கட்டி போல அவர்கள் முசியாம வாழ வேணும். போல பண்ணை கட்டு போல பண்ணை கட்டு முசியாம வாழ வேணும். அந்த மாயாண்டி சுடல ஐயா பகவதிய வாசலில அம்மா அம்மா பகவதிய உன்னுடைய வாசலில கொலுவிருக்க வேணுமானோ. ஏய் பகவதி, உன் வாசல்ல நான் கொலுவிருக்க வரணுமே. ஆனா 21 இடமாதில நிலையமது எனக்கு வேணும். அம்மா அம்மா பகவதிய உன்னுடைய வாசலில ஒளிவிருக்க வேணுமானா. தேரடியில் ஒரு நிலையோ, திரவியத்தில் ஒரு நிலையோ, ஊஞ்சலில ஒரு நிலையோ, ஒய்யாரத்தில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, கொடி மரத்தில் ஒரு நிலையோ, 4 வாசலுக்கு ஒரு நிலையோ, வடப்போலையில் ஒரு நிலையோ, மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ, இடுக்கு பெலாம் முட்டருகில் அங்கு ஒரு நிலைய வேணும். அத்தனையும் தந்தையானா உன்னுடைய வாசலில உன்னுடைய வாசலில கொலுவிருந்து வாரணையோ. கொலுவிருந்து வருவேன். அந்த மாயாண்டி சொன்ன போது தாயான பகவதியா என் மகனே மாயாண்டி தெக்குமொட்டு கலுங்களில திருவாத்தி மூடாதில 7 கிடாரம் திரவியத்தில் கொலுவிருக்க வேணுமானா. ஏ அம்மா பகவதி, தெக்கு முட்டுகளுங்கள் திருவாத்தி மூடுல ஆமா 7 கிடாரம் திரவியத்திலே நான் கொலுவிருந்து வரணுமே. ஆனா நான் கேட்க இடத்துல நிலையம் போட்டு கொடுக்கணும் அம்மா. ஆமம்மா, நான் கேட்கும் இடத்துல எனக்கு நிலையம் வேணும் அம்மா. எனக்கு எங்கெல்லாம் நிலைய வேணும் தெரியுமா? அம்மா அம்மா பகவுக்கு மொட்டு கலிங்களில திருவாத்தி மூடலில நான் கொலுவிருக்க வேணுமானா கேரடி
விளையாடும் உனக்கு சமயம் ஐயா நல்ல வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் சமயமயோ உனக்கு சாமனடே சாமம் போல சாமம் போல சரி சாமம் நேரமாச்சு நேரமாச்சு ஏமா சாமனல்ல நேரமாச்சு நேரமாச்சு எலகோலங்கா சாமமாச்சு சாமமாச்சு மாயானம் போன தெய்வம் போன தெய்வம் சுடல ஐயா சுடல தெய்வம் ஆண்ட பிணங்களெல்லாம் போன தெய்வம் ஆண்ட பிணங்களையும் உயிர்காட்டு சுடல ஐயத்தில்லைவனோ போன தெய்வம் போன தெய்வம் செத்த பிணங்களெல்லாம் தின்ற தெய்வம் தின்ற தெய்வம் இடுகாடு போன தெய்வம் போன தெய்வம் இறந்த பிணமோ பிணங்களெல்லாம் தின்ற தெய்வம் தின்ற தெய்வம் ஆண்டவன் சுடல மாயாண்டி மாயாண்டி சபவாட பிணவாட பிணவாட சந்தனமா மணக்குதையா மணக்குதையா பிணவாட சவவாட சபவாட இந்த பேச்சு மகன் முக்காட்டு சுடல ஐயா சுடல தெய்வம் சுடல ஐயா சுடல தெய்வம் பிச்சு பூவா மணக்குதையா சவவாட பிணவாட பிண உனக்கு மாயானோ தன்னாதில மாண்ட பிணம் இருந்தே வியாகுதப்பா வேகுதப்பா இருபத்தோரு இடமதில இருபத்தோரு போட்டு கொடுக்கணும் இருபத்தோரு இடமதில இருபத்தோரு இடமதில கொடுக்கணும் அம்மா பகவதி கைலாசத்திலே பகவான் கிட்ட ஊட்டு போட்டு கொடை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வயிறார சாப்பிட்டேன். வாயானம் போய் மாண்ட பிணமெல்லாம் நான் தின்னுட்டு வந்துட்டேன். மாண்ட பிணத்தை வயிறார சாப்பிட்டாச்சு. வாசல்ல எனக்கு ஊட்டு கொடை வேண்டாம். ஆமா. உன் வாசல்ல நான் கொலுவிருக்கணுமானா நான் கேட்க இடத்துல நிலையத்தை நீ கொடு. யாரு பகவதி வாசல்ல காக்காரு? எங்கெல்லாம் நிலைய வேணும் தெரியுமா? ஆமா ஐயா. அம்மா தேரடியில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், இரவியத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கோடி மரத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், சுடலைக்கு ஊஞ்சலில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், நாலு வாசலுக்கு ஒரு நிலையம், ஒரு நிலையம், நாளி கிணத்துல ஒரு நிலையம், ஒரு நிலையம், எனக்கு மடப்பொலையில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், மணி மண்டபத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், தாய ஈசான மூலையில மூலையில இதுக்கு பெல முட்டருகில் முட்டருகில் 21 நிலையம் தந்தா, 21 நிலையம் தந்தா, காவல் காத்து அம்மா காவல் காத்து அப்படி மாயாண்டி கேட்ட போது தாயான பகவதியா என் மகனே சுடலையா, என்னுடைய வாசலில உனக்கு நிலையம் அது வேணுமானா நீ மாயானம் போன வந்தா, மாண்டவனம் தின்ன வந்தா, அத அம்மாளுக்கு பிடிக்காது. அப்பா சொல்லல
மாயாண்டி நான் நிலையம் தரணுமானா பகவதியா வாசல்ல நான் உன்னை கூப்பிட்டு என்னைக்கு மாயானம் போகணும்னு அனுப்புதனோ அம்மாளுக்கு கட்டுப்பட்டு அது வரைக்கும் இந்த கொட்டார கரையில எனக்கு நடக்கும் பூசைதான் உனக்கு உயிக்காட்டு சொடல சம்மதமா இருந்துதான் காவல் காத்து வா மகளே அந்த பகவதிய சொன்ன போது பார்த்தாரே சுடல ஐயா அம்மா நீ கொடுக்கும் பூசைய நான் ஏத்துக்கிடுவேன் நான் வந்த வேலை முடியணும் ஆமா அது வரைக்கும் உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுத்தா இருப்பேன் நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் அந்த மாந்திரவாதி குடும்பத்தை நான் கருவறுக்க வந்திருக்கிறேன் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு இந்த கொட்டார கரைக்கு என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை 21 நிலையம் கேட்ட போது என் செஞ்சுடல மாயாண்டி அந்த தாயான பகவதியா கேட்ட இடங்களில கேட்ட இடங்களில நிலையம் போட்டு குடும்பம் அவருக்கு தேரடியில் ஒரு நிலையம் அந்த கொட்டார கரையதில தேரடி மாடனாக திரவியத்தில் ஒரு நிலையம் திரவியம் காத்த சுடலையாக கருவேல பிறையதில அங்கு ஒரு நிலையம் வாங்கி கச்ச வரைஞ்சி கட்டி கடவுள் மகன் சுடலையா கருத்த கச்ச சுங்கல் இட்டு அவர் தட்டி வரைஞ்சி கட்டி தாமர கசுங்கல் இட்டு பட்டு கச்ச பவள கச்ச அவர் ஓங்கின கையோடு உருவின வாளோடு கிழக்கு முகமாக சுடலையா பகவதியா வாசலில ஊக்காட்டு சுடலையா கருவேல பெறையதில காவல் செய்யும் வேளையில உன்னுடைய காவலில உள்ளம் பறக்காது ஒரு குருவில் ஆந்தாரு கடவுள் மகன் காவலில கொட்டார கரையதில காகம் பறக்காது கருங்குருவில் ஆந்தாரு செஞ்சுடல காவலில சிட்டு பறக்காது சிறுகுருவில் ஆந்தாரு காவலில உள்ளம் பறக்காது ஊர் குருவில் ஆந்தாரோ அப்பேற்பட்ட சொருபத்தோட காவல் செய்யும் நாளையில மலையாள தேசத்தில நந்தம்புணல் ஊரில 4 சாதி திருவதி கட்டத்தெரு ஓராயிரம் கட்டத்தெரு ஓராயிரம் பிள்ளை தரு ஓராயிரம் ராமணர் தரு 5000 தரு நிறைந்த அதுல ஒரு திருவதியில புலையனுட வீதியில 300 புலையனிலும் மூத்தவன் பெரும் புலைய 400 புலையனிலும் நாட்டாமை 500 புலையனிலும் அண்ணாவி பெரும் புலைய 600 புலையனிலும் அதிகார பெரும் புலைய 700 புலையனி 700 எஜமாங்காளி பெரும் புலைய மாந்திரவாதி பெரும் போலைய அவர் மனைவி போல கொடியா பொலையனும் போல செய்யுமா அந்தம் போனால் ஊராதில அவன் மாந்திரத்தில் பொல்லாதவன்
வையகத்தில் வல்ல வந்தான் ஏ மாந்திரவாதி பெரும்புலைய அஞ்சனாமையும் உண்டு ஐயா ஆரோட்ட சிமிழும் உண்டு குட்டி ஏடுமையும் உண்டு குண்டு மைய சிமிழும் உண்டு பாதாள மையம் உண்டு பறக்கும் மைய சிமிழும் உண்டு அந்த மாந்திரவாதி புலையனவே பாவி வானத்தையே வில்வளைப்பா அவன் மணல அள்ளி கயர்ந்திருப்பா கருணாஜத வரவேறு பாவி மூச்சடகி பாய்ந்தாரா போலையா 300 அடி பாய்வாரே நாவடகி பாய்ந்தாரானா நாவடகி பாய்ந்தாரானா 400 அடி பாய்வாரா ஆங்காரித்து பாய்ந்தாரானா 500 அடி பாய்வானே சண்டார பெரும்புலைய தேர நகல வைப்பா சின்ன தேர பறக்க வைப்பா அம்மிகளை பறக்க வைப்பா 500 காதவழி சுளவு தட்டி பறக்க வைப்பா 90 காதவழி வாழாத பெண்களை தான் வாழ வைப்பான் சண்டாளே வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமல் பிரிப்பானா சேராத பெண்களை தான் சேர வைப்பான் சண்டாளே சேர்ந்து வாழும் பெண்களை தான் சேராமல் ஆக்கிடுவான் அவன் கருவழிப்பான் கன்னி பெண்ணை சீரழிப்பான் உருவழிப்பான் உத்தமிய சிறையெடுப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுப்பானே வீதியில நிற்பவளை வீட்டுக்குள் இழுப்பானே அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிற்பவளை அம்பலத்தில் நிற்பவளை அறைக்குள்ள இழுப்பானே அறைக்குள்ள அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலைய வையகத்திலே வல்லவனாக மாந்திரகத்திலே பொல்லாதவனாக வாழ்ந்து வருகின்றான். இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு சீமாதே சீமான்கள்